ஐயோ, ரேடியேட்டர்ல தண்ணியே இல்ல. நமக்கு மூளை இல்ல. இவன் வண்டி ஓட்டும் போது வண்டி ஏறணும் பாரு. பெருசா ரேடியேட்டர்ல தண்ணி இல்லையா? உனக்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்தான்? பெரிய ஸ்டைல கார் ஓட்டினா போதுமா? எப்ப எண்ணெய் ஊத்தணும் எப்ப தண்ணி ஊத்தணும் தெரிஞ்சிருக்கணும். இல்லனா இப்படித்தான் நடுக்காட்டுல நிக்க வேண்டியதான். கரெக்ட். பேண்ட் போட்டவங்க எல்லாம் ஆம்பளை ஆயிட முடியுமா? பாட்டு பாடுறவெல்லாம் பாகவதர் ஆயிட முடியுமா? பாடுறவன் பாகவதர் ஆகாம பின்ன ஆடுறவன பாகவதர் ஆக முடியும்? இது ஏன் காரு, ஏன் இஷ்டப்படி ஓட்டுவேன் உடப்பேன். சும்மா எங்க உட பாக்கலாம். இவன் உடைப்பான். இந்த பையன் கிட்ட வம்பு எடுக்காதீங்கப்பா. அப்புறம் நம்மளெல்லாம் இங்கே விட்டுட்டு கார்ல சரன்னு வந்துருவோம். போடுமா? போகட்டுமே. யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க, யாருக்கு நஷ்டம்? ஐயோ, சும்மா இருக்கிறவன ஏன் ரேக்குற? அம்மா, அடுத்து ஆக வேண்டியதை பாரு. ஆக வேண்டியது என்ன? ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்தணும். ஆம்பளைங்க நீங்க எல்லாம் வெறும் அல்டாப். எப்படா என்ன பத்தி சொன்ன அவகிட்ட? என்னாலே செய்ய முடியும், நானே செய்துக்கிறேன். சீக்கிரமாமா. பையன் ஒரு வாளி தண்ணி போதும் நினைச்சு போறான். 10 வாளி தண்ணி வாங்க போகுது. அவஸ்தைப்படட்டும். அப்புறம் பேண்ட கழட்டி எறிஞ்சிட்டு சேலைக்குள்ளேயே போயிட போறான். ஏய் குட்டிகளா, நில்லுங்க. காருக்கு தண்ணி வேணும், பானை இறக்குங்க. இல்ல சாரே, நாங்க அவசரமா போகணும். அதோ போது பாரு எம்பிட்டு தண்ணி. வேணும்னா நீங்களே எடுத்துக்கங்க. என்னது, நானே எடுத்துக்கிறதா? பானை இல்லாம எப்படி எடுத்துக்கிறது? வேணும்னா பணம் தரேன், அத முதல்ல இறக்கி வைங்கடி. கொஞ்சம் மறுவாதியா பேசுங்க சாரு. அடியாத்தே, என்னடி இது இத போய் சார் சார்ங்கற? நல்லா உத்து பாருடி, நம்மள மாதிரி பொம்பளடி இது. ஏய் ஷட் அப். என்ன சொன்ன? ஐயோ மன்னிச்சிடுங்க. பானை வேணாலும் எடுத்துங்க, எங்களுக்கு ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. ஏண்டி நீ பயப்படுற? துபாக்கி காட்டினா பயந்துருமா என்ன? வாங்கடி போகலாம், என்ன செய்துன்னு பார்க்கலாம். அவ்வளவு திமிரா? என்ன அக்கறம்? உன்கிட்ட துப்பாக்கி இருக்குங்கிறதுக்காக அவங்க துன்புறுத்துறியா? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப நான் சொன்னேன் துப்பாக்கியோட வரக்கூடாது, தனியா தான் வரணும்னு. கேட்கல. பி கேர்ஃபுல். அவங்கள இன்னும் கடுமையா தண்டிக்கணும். நடந்தது உங்களுக்கு தெரியாது. தண்ணி கேட்டு அதிகாரம் பண்ணாங்க. கொஞ்சம் மறுவாதியா பேசணும்னு சொன்னோம், அதுக்கு இப்படி செஞ்சுட்டாங்க. பணிவா கேட்டா யாருமே பணிஞ்சு போவாங்க. பணிவு எனக்கு தேவையில்லை. அவங்களை என் சொல்படி ஆட வைக்கிறேன் பாரு. செல்வி, அவங்களே ஆட வைக்க போறேன். ஆடு 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 பார்க்கலாம் ஆடு, இடை அழகை பார்க்கும் என்னோடு. ஆடு பார்க்கலாம் ஆடு, இடை அழகை பார்க்கும் என்னோடு. சூடு போதுமா, இன்னும் வேண்டுமா? ஆடு 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 ஆடு. ஆடு பார்க்கலாம் ஆடு, இடை அழகை பார்க்கும் என்னோடு. ஆடு ஆணுக்கு தானடி மீசை, அதிலே உனக்கே ஆசை. மானுக்கு ஏனடி சுட்டு, மறுபடி சேலைய மாட்டு. மஞ்சள பூசு, குங்குமம் தீட்டு, மறைவாய் நில்லடியோ. அஞ்சிய கண்ணும் கொஞ்சிய மொழியும் அதுதான் பெண்ணடியோ. ஆடு பார்க்கலாம் ஆடு, இடை அழகை பார்க்கும் என்னோடு. சூடு போதுமா, இன்னும் வேண்டுமா? ஆடு 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 ஆடு. ஆடு பார்க்கலாம் ஆடு, இடை அழகை பார்க்கும் என்னோடு. ஆடு பணத்துக்கு என்னடி மகிமை, பணிவாய் நடப்பது பெருமை. அழகிய பெண்ணின் இளமை, ஆணுக்கு தானடி அடிமை.
பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு சூடு போதுமா இன்னும் வேண்டுமா ஆடு 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 பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு லா 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 லா. சார் எங்களுக்கு ரூம் ஒன்று கிடைக்குமா? 3 பெட் இருக்கிற ரூம் இருக்கு, கொடுக்கட்டுமா? நோ நோ, 3 செப்பரேட் ரூம் வேணும். ஐயோ எப்படியாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ஜஸ்ட் a minute, I will see. செல்வி, அந்த பெண்ணை பாத்தியா? குனிஞ்ச தலை நிமிராம எவ்வளவு பண்போட போறா. குனிஞ்சுக்கிட்டே போய் செவத்துல முட்டிக்கிட்டாதான் பண்பு இருக்குன்னு சொல்லுவீங்க போல் இருக்கு. நான் அதை சொல்லல செல்வி. புடவை கட்டி பூ முடிச்சு பொட்டு வச்சு நிலம் பார்த்து நடக்கிறதா தமிழ் பெண்ணுக்கு அடையாளம். மேல்நாட்டுல பிறந்த எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டுல பறக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு புடவைய கட்டி பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா ரூம் கிடைச்சாச்சு. ரூம் கிடைச்சாச்சுடா. இல்லை, நீ ஏன்டா சிரிக்கிற? ரூம் கிடைச்சாச்சுன்னு சொல்ல வந்தேன். சொல்லியாச்சுல்ல, போடா. டேய், தனி ரூம் போட்டுருக்கேன்டா. அட போடா. சரிடா. என்ன தனி ரூமாம புறப்படுறது? அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றமே? ஒண்ணு இல்ல, தனியா உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கலாமே. எனக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் மேன். அதுக்கு இல்ல, என் மனசுல இருக்கிற ஆசையே சொன்னேன். வேண்டாம்னா விட்டுடு. ஆசைக்கு அளவு வேணும். நான் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன். உன்னை இங்க தனியா மீட் பண்ணா எனக்கு வேலை போயிடும். இன்னைக்கு வேற எங்கேயா மீட் பண்ணுவோமா? அப்பா, கொஞ்ச நேரத்துல நான் ஆடி போயிட்டேன். லில்லி, நீ ஏன் சொல்லு, எங்க மீட் பண்ணலாம்? இன்னைக்கு ஈவினிங் விவேகானந்த பார்க்ல மீட் பண்ணுவோமா? விவேகானந்தா பார்க்கா? இவன் எடுத்து எடுப்புலயே பிரம்மச்சாரி பார்க்கலையா மீட் பண்றது? மீட் பண்றது பண்றோம். லவர்ஸ் பார்க்ல மீட் பண்ணுவோம். அங்க ரொம்ப ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். பீச்ல மீட் பண்ணுவோம். சரி, நீ போறா? இல்ல, போடா. நானும் கூடவே வருவேன். தனி ரூம்டா, போடா. போடா, புட்டா. நமக்கு இவ்வளவு வசதி இருந்தும் அந்த மான நம்மையே மிஞ்சிக்கிட்டு இருக்கான்னா, உங்களை வச்சுக்கிறத விட பேசாம அந்த மாரடியை வச்சுக்கணும். உங்களை கூட என்னால நம்ப முடியலைங்க. என்ன சுகாடி இப்படி பேசுறீங்க? என்ன பிள்ளைவா, உங்க மகளே அவன் பக்கம் இருக்கிறா, நீங்க என்னடா அந்த பிளான் பீஸ கண்ணுல கூட காட்ட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நாங்க எப்படி உங்களுக்கு பங்கு தர முடியும்? சுகாடி, அப்படிலாம் சொல்லாது. என் மக என்னமோ பைத்தியக்காரத்தனமா அவன் கூட சேர்ந்துட்டு இருக்கிறா. அதுக்காக நீங்க என்ன சந்தேகப்படலாமா? என்கிட்ட இருக்கிற பிளான நான் யாருக்கும் காட்டாம இருக்கிறதுனாலதான் அது ஒண்ணாவது பத்திரமா இருக்குது. அப்போ உங்களை பார்த்தா எலிஸ் மாதிரி கீரை. கீரையா? இப்ப ஏன் கீரை தண்டலாம்? எலிஸ் மாதிரி இருக்கீரை. இருக்கீரவா? அது ஆரவ எல்லிஸ், காடல் மன்னன். உனக்கு தெரியாது? உனக்கு தெரியுமா? எஸ், ஐயோ, ஃபேமஸ் ஹாலிவுட் ஸ்டார். ஹாலிவுட்ல ஸ்டாரா? ஐயோ, என்ன மாதிரி அவனும் ஃபேமஸா? நான் கூட தான். இங்க பவனக்குடியில அர்ஜுனன் ஃபேமஸ், வள்ளி திருமணத்துல கிடுகிடு கிழவன் ஃபேமஸ், சகுந்தரில துஷ்யந்தம் ஃபேமஸ். இது தமிழ் காதல், நம்மளுக்கு பிடிக்காது. ஓஹோ, தமிழ்ல பண்ணா பிடிக்காதா? இரு, ஹிந்தில பண்றேன். हाँ मेरी प्यार, मोहब्बत करना, तुम हमको डरना, अंडा का हुक्म, अबू का बुकु, मुगल आजम, हैदराबाद का नजम. அப்போ இங்கிலீஷ்ல பண்ணு. எதுல வேணா பண்றேன். இங்கிலீஷ் எனக்கு தண்ணி வட்ட பாடு. 1 and 2 and I love you, I love you. குடு 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 குடு. ஒண்ணு குடு, ஒண்ணு குடு. குடுக்க மாட்டேன். என்னது? உன்ன அத்தியா கேக்குறேன். அரஞ்சனா தெரியுமா? நான் உங்க அத்தையா கேட்டேன், உன்னல்ல கேட்டேன். குடு 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 குடு. என்னது? குடு 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 குடு. இது எனக்கு பிடிக்காது. வா, ஓடி ஆடி ஓஞ்சி விளையாடலாம். முதல்ல ஓஞ்சிரலாங்கற, அப்புறம் காதல் பண்ணலாங்கறியா? இந்த மாதிரி இதெல்லாம் பழைய ஃபேஷன். வந்தமா காதல் பண்ணமா போனமான்னு இருக்கணும். நோ 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 நோ. எங்க மம்மி எங்க டாடிய எப்படி லவ் பண்ணாங்க தெரியுமா? நீ பாத்த? எப்படி முடியும்? ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ, ரெண்டு கல்யாணமா? இன்னொன்னு பண்ணிக்க போறேன். போதும் போதும், மம்மி கதையை விடு, நம்ம கதைக்கு வா. அவங்க எப்படி லவ் பண்ணாங்க சொல்லு. சொல்லட்டுமா? நீ சரியில்லம்மா. சொல்லு. என்னது கை குட்ட? என்ன கண்ணை கட்டி? இந்த கண்ணை கட்டிட்டியா? உங்க மம்மி கண்ணை கட்டிட்டு தான் வேண்டாளா? ஷட் அப், வாய் மூடுங்க. என்னது கண்ணை மூடிட்டு வாய் மூட்டே? புடி. என்ன புடி?
உன்னையா இந்தா. இங்க. அட. ஏய். இங்க வா. எங்க இந்த பிளான் என்ன விளையாடுறியா? உட்கார வச்சு கேட்டா சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டேன். ஏயோ சொல்லிடியா சொல்லிடியா. தலைக்கு மேல என்ன இருக்கு பாத்தியா? பால்கோவா தொப்பி வச்சிருக்கிறேன். உன் தலைக்கு மேல என்ன இருக்கு பாத்தியா? லைட்டு. அது சாதாரண லைட் இல்ல. மூளைய கரைய வச்சு சொபிஸ்டிகேட்டட் சோனால் இன்ஃப்ரா ரெட் ரேஸ். மூளைய கரைய வைக்குமா? அதுக்கு நான் ஏன் குடுமி உட்காந்து லைட்ட போட்டா தெரியுமா? உருகும் உன் மூளை. உண்மையை நீ சொல்ல வேணாம், உன் வாய் சொல்லிடும். கேட்கிற கேள்விக்கு பதில ஒளிவு மறைவில்லாம உன்னை சொல்ல வச்சிடும். நிம்மதியா விடுங்கய்யா. இந்த புடுங்களா வாங்க, அப்படி போலாம் வாங்க. புடிட்டியா? எடுத்துடியா? நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு 10 வயசு இருக்கும். அப்பவே பள்ளிக்கூடத்துல சேர்ந்துட்டேனே. பக்கத்து பெஞ்சில ரத்னாவளின்னு ஒரு பொண்ணு. சும்மா சொல்லக்கூடாது, 4 பக்கமும் நல்லா இருப்பான். பாவம் என்ன பார்த்து காப்பி அடிச்சு ஃபெயில் ஆயிட்டேன். ஏய், நீ பிளான பத்தி சொல்லு. பிளானோட தான் பட்டணத்துக்கு வந்தேன். சொல்லு சொல்லு சொல்லு. மெட்ராஸ் சிட்டி பிளான். அதை பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோடம்பாக்கத்தை கண்டுபிடிச்சு ஸ்டுடியோக்கெல்லாம் போனேன். வேலை கிடைக்கல, வெளியே துரத்திட்டாங்க. அடுத்தது பீச், பட்டாணி வித்தேன். நெக்ஸ்ட் போஸ்டர், சாணி அடிச்சேன். பொறுக்குன. டேய், பழங்கதை வேணாம். இப்போ மனசுல என்னடா நினைக்கிறேன்? 3 மடையனுங்க என்ன நாக்காரில் உட்கார வச்சு கேள்வி கேட்கறானுங்களே, இவங்களோட கொன்னா என்னன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை சார். வயசு 25 ஆச்சு. இந்த வயசுல ரோட்ல எந்த பொண்ணு போனாலும் பின்னாலேயே போன போல் இருக்கு. முடியல, பயமா இருக்கு. நேற்று சினிமா கூட்டாய்க்கு போயிருக்கிறேன். முன்னால 2 சீட்டு, புருஷ முண்டாட்டி போல் இருக்கு. புது கல்யாணம்னு நினைக்கிறேன். லைட்டு கூட அணைக்கல. அவன் கையெடுத்து இவனை ஏமாத்துறான், மூளையும் நம்மளை ஏமாத்துறது. இவன் பொம்பளை பின்னால சுத்தினது நமக்கு தேவையா? பொம்பளை பொம்பளை பொம்பளை. ஐயோ 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 ஐயோ, என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, இத பண்ணாம அந்த கிழவனுக்கு கொண்டு விட்டாருங்க. கண்ணா, காலை எடுத்துட்டுமா டார்லிங்? இப்ப அந்த பிளான் பத்தி சொல்லுங்க. ஐயோ, உங்ககிட்ட சொல்லாமையா? அந்த பிளான் இப்ப எங்க தெரியுமா இருக்கு? ஹோட்டல் பேலஸ்ல ரூம் நம்பர் 16ல உச்சிக்குடுமில்ல அவர் பொண்ணுகிட்ட இருக்கு.
வழி சென்றான் கண்களை மூடு பைங்கிளியே பைங்கிளியே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் போய் சொல்றீங்க? நான் இப்படி எல்லாம் மாறணும்னு நீங்க தானே எதிர்பார்த்தீங்க. நான் எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாறுவேன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க அம்மா அழைச்சு சொன்னதையும் எங்க அப்பா அன்பா சொன்னதையும் நான் அலட்சியப்படுத்தினவன். ஆனா நீங்க அதட்டினா கூட எனக்கு கோபம் வரல. அதுக்கு என்ன காரணம்? அன்புதான், வேற என்ன? அன்புக்கு இன்னொரு பேர் இருக்குமே, காதல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படியே சொல்லுங்களேன். ம். வாங்க சாப்பிட போலாம். என்ன பாத்தீங்களா, நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சா என்னையே மறந்துடுறேன். ஏன்? ரூம் பூட்டாம வந்துட்டேன். அப்படியா? நீங்க போங்க, நான் பூட்டிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரமா வந்துரு. குழந்தை எப்படா வந்த? குழந்தைதெல்லாம் போதும், முதல்ல எடுத்த இடத்துல அதை வைங்க. என்னடா குழந்தை, அத்தை பெத்த அப்பனை பார்த்தோம் கொஞ்சம் கூட பாசம் இல்லாம பேசிறியடா. பாசமா? உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபம் தான் ஏற்படுது. இருக்கிற பணம் போதாதுன்னு பேராசை பிடிச்சு இன்னைக்கு பெத்த மகன் முன்னாலேயே திருடனா மாறி நிக்கிறீங்களே, அதை பார்த்தா பரிதாபம் மட்டும் இல்ல, எனக்கு கேவலமாவும் இருக்கு. அப்பா, இப்ப நான் எங்க வந்திருக்கேன், எப்படி வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலையடா, சேலை கட்டி ஆளே மாறிட்டியடா. ஆள் மட்டும் இல்ல, மனசும் மாறித்தான் வந்திருக்கேன். அப்பாவுக்கு பிள்ளையா இங்க வரல, அக்கிரமத்துக்கு எதிரியா வந்திருக்கேன். அப்பா, ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற பிளானும் இப்ப நீங்க திருடி இருக்கிற இந்த பிளானும் யாருக்கு சொந்தமோ அவரை ஏன் கூட அழைச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். உடனே அது ரெண்டையும் உங்க கையாலேயே அவர்கிட்ட கொடுத்து நல்லவரா மாறிடுங்க. உங்க நாணயத்தை காப்பாத்திக்கங்க. இல்லன்னா
இல்லன்னா அம்மா அழுவாங்களேன்னு கூட பார்க்க மாட்டேன். சத்தம் போட்டு ஊரை கூட்டுவேன். உங்களை போலீஸ்ல ஒப்படைப்பேன். பி கேர்ஃபுல். உன் வாழ் இப்படி ஆகி போயிடுச்சேன்னு நான் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கிறேன். எரிஞ்சிட்டு இருக்கிற வயிற்றுல ஏண்டா எண்ணெய ஊத்துற? அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? உன் காதல் விளையாட்டெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு அயோக்கியம் கிட்ட உன் மனசை பறி கொடுத்துட்டேன். அத உன் தலைவிதின்னு கூட என்னால விட்டுட முடியும். ஆனா அவங்க கூட சேர்ந்துகிட்டு என் நண்பனுடைய பணத்தை அபகரிக்க முயற்சிக்கிறியே, அதை என்னால மன்னிக்கவே முடியாதுடா. அப்பா நீங்க அவரை தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அவர்தான் இந்த பிளானுக்கே உரிமையானவர். ஓஹோ அப்படியா? டேய் நீ ரொம்ப தெரிஞ்சவனாயிட்ட. இந்த இங்க இருந்து எடுத்த பிளான் இன்னும் 5 நிமிஷத்துல கேங்ஸ்டர் இருக்கிற பிளானையும் கொண்டு வந்து கொடுத்தேன். உனக்கு சந்தேகமா இருந்தா என் கூடயே வந்து வாய்க்க. இந்த 2 பிளானையும் நீ யார்கிட்ட கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் நண்பரா நேருக்கு நேரு சந்திச்சாதார தலை குடிய வேண்டி வரும். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க நண்பர் மேகநாதனுடைய மகன் தான்ப்பா இப்ப என் கூட வந்திருக்காரு. யார் சொன்னா? அவரே சொன்னாருப்பா. செல்வி, மேகநாதன் நானும் 20 வருஷமா ஒன்னா இருந்தவங்க. அவர் மகன் மாற 10 வருஷமா என் கண் முன்னாலேயே வளர்ந்தவன். இப்ப அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? இதே ஊர்ல என்கிட்டதான் இருக்கிறான். செல்வி, சின்ன பையனா இருக்கானே, அவன் எப்படி 2 பிளானையும் கொண்டு வருவான்னு அவனுக்கு உதவியா நான் புறப்பட்டு வந்தேன். இங்க வந்தா யாரோ ஒரு காரி பைய கூட சேர்ந்துகிட்டு எனக்கு எதிரியா நிக்கிற. இது நியாயமா? இது தர்மமா? இது நீதியா? அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அவர் சொன்ன வார்த்தைய நான் அப்படியே நம்பிட்டேன். மேடம், உங்களை தேடிட்டு யாரோ வந்திருக்காங்க. யாருப்பா அது?
யார் நீங்க? யாரா? இதை யாரும் தெரியலையா? சுகுணா? நோ, நான் ஒண்ணும் சுகுணா இல்ல. நான் மீரா. மீராவா? சுகுணா, உண்மையிலேயே எனக்கு தெரியலையா? எனக்கு ஒண்ணும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சுகுணா, நான் தான் மாறேன். அன்னைக்கு திருவனந்தபுரத்துல வந்து உங்க அம்மாவை சந்திக்கல, அப்ப கூட நீ வேலை எழுந்து வந்து நின்னீங்க. அதை கூட மறந்துட்டேன். திருவனந்தபுரத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேனா? நான் அந்த ஊரை பார்த்ததே இல்ல. நீங்க வேற யாரையும் நினைச்சு இங்க வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ சுகுணா. நோ சுகுணா, மீரா. எஸ், மீரா. மாறனா? ஆமாமா. ஏன் ஆச்சரியமா இருக்கா? எனக்கு கூட அப்படித்தான் இருக்கு. மாறன், நீ எப்ப வந்த? எப்படி இந்த வீட்டை கண்டுபிடிச்ச? சுகுணா மாதிரி இருக்குன்னு சந்தேகப்பட்டு பின்னாலேயே வந்தேன். ஆமா, நீங்க எப்ப இந்த ஊருக்கு வந்தீங்க? ஒரு வாரம் ஆச்சப்பா. நீ எங்க வீட்டுக்கு வந்து போன உடனே எங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு. மாறன், சுகுணாவுக்கு 200 ரூபாய் சம்பளத்துல இந்த ஊர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. 3 வேளை பட்னி கிடக்கிறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குதுன்னா சந்தோஷப்பட வேண்டியது தானே? யோசனையே பண்ணாம உடனே புறப்பட்டு இங்க வந்துட்டோம்ப்பா. சுகுணாவுக்கு கிடைச்ச வேலை? டைபிஸ்ட் வேலை. அவளுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆமாம், அவளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆமாப்பா. பசிக்குதுன்னு அழற குழந்தைக்கு எதை கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த பிள்ளைங்களை நம்ம சுகுணா எப்படியோ காப்பாத்துறாளேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, எப்படியோ தானே. அது இருக்கட்டும், உட்காரப்பா. காஃபி கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். நான் அவசரமா போகணும். வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணும் சாப்பிடாம போனா எப்படி? ஐயோ, சாப்பிடுறேம்மா. உங்க பணத்தை கொண்டு உங்க கையில ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறேன். அதுக்காக தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். அதேம்மா. நல்லதப்பா. ரொம்ப நன்றி. அம்மாட்ட எங்க சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். நான் அதை சொல்லலைங்கிறதுக்காக விரும்புறேன் மட்டும் நினைச்சிட்டாரு. சுகுணா, ஹோட்டல்ல 10 பேருக்கு முன்னாடி ஆடுறதை காட்டுவோம், ரோட்ல ஆடி பிச்சை எடுக்கலாம். அவசியம் ஏற்பட்டா அதையும் செய்ய தயாரா இருக்கேன். அண்ணா, பல நாள் பால் இல்லாம பச்சை தண்ணியே குடிச்சிட்டு இருந்ததுனால கை குழந்தை கண்ணு நீங்க எங்களை பார்த்துட்டு போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். இந்த காட்சியெல்லாம் பார்க்காம என்னையும் உங்ககிட்ட அழைச்சிக்க மாட்டியா கடவுளேன்னு எங்க அம்மா கதறி கதறி அழுததை பார்த்த பிறகும் நான் எப்படி அண்ணா இந்த முடிவுக்கு வராம இருக்க முடியும்? போதும் சுகுணா, போதும். இனிமேல் எதையும் சொல்ல வேண்டாம். இவ்வளவு துயரங்களையும் தாங்கிக்கிட்டு என்னால உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அந்த வகையில் நீ என்ன விட பெரியவரா. அப்பா, உண்மையான மாறன்னு சொன்னீங்களே, அவர் எங்கப்பா? 100 ஆயுசு 100 ஆயுசு. நீ கேட்டு வாய முடியல, அதுக்குள்ள அவரே வந்துட்டாரு. இவரு என் நண்பர் மேகநாதனுடைய ஒரே பையன். பேரு மாற மாற. எஸ் எஸ். யோ குடுமி, என்னையா கதை விடுற? செல்வி, அது சொல்றத நம்பாத. அப்போ நான் யார் சொல்றதையும் நம்பாமையே இருந்ததாலதான் எங்க அப்பாவையே சந்தேகப்படுற அளவுக்கு முட்டாளாயிட்டேன். இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீயும் புரிஞ்சுக்க. இவர்தான் உண்மையான மாறன். அப்படியா? அப்பா, இவனை உடனே வெளியே துரத்துங்க. அப்பா, இவன் ஏன் எங்க கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா? லட்சம் லட்சமா புதைச்சிருக்கிற பணம் கிடைச்ச உடனே அதுல பங்கு வாங்கிடலான்னு திட்டம் போட்டிருக்கான். பணத்தை பங்கு அனுப்பு அனுப்பு, வெளில அனுப்பு, உடனே அனுப்பு. அதை திறந்து விடு. நெல்லு. இங்க வந்திருக்கிறது அப்பா கிட்ட இருக்கிற பிளானை எடுத்துட்டு போத்தான். நீங்களும் மாறணும் ராத்திரி 12 மணிக்கு இங்க வாங்க. அப்படி இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் இவரை கொண்டு போய் வெளியே விடுங்க. அப்பா, இவன் வழியை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் சொல்லிடக்கூடாது இல்லையா? புத்திசாலி பொண்ணு. உன்னை ஏன் பொண்ணுன்னு வெளியில சொன்னா எவனும் நம்ப மாட்டான். பிள்ளைவா, எங்க உங்க பொண்ணுகிட்ட இருந்து வாங்கின அந்த பிளானை விடுங்க, பார்க்கலாம். மாறா, 2 என்கிட்டயே இருக்கட்டும். 2 பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? 3 ஒண்ணா சேர்த்து பார்த்தாதான் முழுசா தெரியும். இல்லம்மா
சாவி இல்லைங்க. என்ன சாவி இல்லையா? இங்க தானே கொடுத்துட்டு போனேன். இப்ப சாவி இல்லைன்னா நான் எப்படி அறையை திறக்கிறது? இது உங்க சாவியா? அடடே நீங்களா? நல்ல வேலை. ஆமா, எனக்கு உதவி செய்யறதே தான் உங்க தொழிலா? உதவி செய்யறதுல தப்பு இல்ல. ஆனா நான் இப்ப உதவி செய்யல. இவர் ரூம் சாவியை மாத்தி கொடுத்துட்டாரு. சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல, என் ரூம் சாவியை கொடுங்க. உங்க ரூம் சாவி இல்லைங்களே. என்ன அந்த அப்புப்பாய சாவி எடுத்துக்கிட்டு எங்க போனா? ரூம் சாவி இல்லைன்னா பரவாயில்ல, ஏன் ரூம்க்கு போலாம் வாங்க. அதுக்கு என்னங்க, இந்த சாவியை வச்சுக்கோங்க, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். நோ மிஸ்டர் மாறன், கைமாறு செய்ய முடியாத அளவுக்கு பெரிய உதவியை செஞ்சிருக்கீங்க. நீங்க என் ரூம்க்கு வந்தா நான் அதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தயவு செய்து அதை அலட்சியப்படுத்திடாதீங்க ப்ளீஸ். என்னடா எங்கடா சாவி எடுத்துட்டு போனேன்? ஒரு முக்கியமான விஷயம்டா. எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி என் ரூம்க்கு போய் பேசிக்கலாம் வாங்க. ரூமுக்கா? யார் அது? ஊட்டியில ஒரு தடவை பார்த்தேன், இப்ப ரூமுக்கு கூப்பிடுறாங்க. டியூட்டில இதுக்கு முன்னால டெலிபோன்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன பப்ளிக் பார்க்குக்கே கூட்டிட்டு போச்சு. அதோட எஃபெக்ட் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். அங்க பப்ளிக் பார்க்கு, இங்க பிரைவேட் ரூமா? ஆமா. வாடா மாறன். அவன் மாற மாட்டான், நீ போமா, நீ வாடா. Shut up. You shut up. I won't shut up. அவன் அப்படித்தான். ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. செல்வி, உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நினைச்சது நடக்கல. அப்படின்னா உங்க அப்பா கிட்ட இருக்கிற பிளானை கண்டுபிடிக்க முடியலையா? அவருடைய பெட்டி எல்லாம் கூட தேடி பார்த்தேன், கிடைக்கல. உங்க அப்ப சாதாரணமான ஆளா, யமகாத அப்பையலாச்சே. செல்வி, குடிமி எங்க? பிளான். ஐயோ ஐயோ, இது நாம கொண்டு வந்த பிளான். அப்பா கிட்ட இருந்த பிளானை பாருங்க. இவன் என் கை மேல படுத்துட்டான். இந்தாங்க, இதுல பிளான் இருக்கு. நீங்க சீக்கிரம் போங்க, நான் வந்துக்கிறேன். போங்க. என்னடா முழிக்கிற? என்ன மடக்கிட்டேன்னு சொன்னீங்க, இப்ப உன் திமிரை அடக்கிறமா? முத்து சார், அவன் கையில இருக்கிறத புடுங்கடா.
ஒண்ணு பையில ஒண்ணு குடுமியில. முத்து சார் இவங்களை இந்த பொட்டியில போட்டு பூட்டி கடல்ல கொண்டு தள்ளிட சொல்லுப்பா. ஓகே சார். கமான் ஹரி அப். சீக்கிரம். சீக்கிரம். கமான். போடு. செல்வி, ஏன் அழற? சாக போறமே நினைச்சு பயப்படுறியா? நான் பயப்படல மாறன், ரொம்ப வருத்தப்படுறேன். கெட்டிக்காரத்தனமா அப்பாவை ஏமாத்திடலாம்னு நினைச்சு உங்களையும் இந்த ஆபத்துல மாட்டி விட்டுட்டேன். உங்க கையில இருந்த பிளான ஏமாந்து அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாறன். விஷயம் தெரியாம வருத்தப்படாத செல்வி. நீ அதிக ஆர்வத்துல இப்படி ஏதாவது செய்வேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் அந்த பிளானை நான் ஃபைல்ல வைக்கல. நானே பத்திரமா வச்சிருக்கேன். அங்க இருக்கிறது போலி. உண்மையாவா? ஆமா, இங்க பாரு. மாறன், நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இந்த ஆபத்துல இருந்து தப்புறதுக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது? ஏதாவது வழி கிடைக்குதான்னு பாப்போம். என்னன்னா? செல்வி, நியாயத்துக்காக போராட நாம ஒண்ணு சேர்த்தோம். அதுக்கு பரிசு சாவுதான்னா நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட சேர்ந்ததுனால உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சேன் ரொம்ப வருத்தப்படுறேன். மாறன், எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க இதயத்துல நீங்காத இடம் பிடிச்சதை எண்ணி எண்ணி ஆனந்தப்பட்டவன்னா இப்ப சாகும் போதும் உங்க கூட சாக போறோமே நினைச்சு நினைச்சு பெருமைப்படுறேன். பிரிக்க முடியாத இந்த உறவை கிடைக்க முடியாத பாக்கியமா கருதுறேன்.